வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃபங்கி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. விஸ்வக் சென், கயாடு லோகர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சினிமால டைரக்டர் ப்ரொடியூசர் இடையே இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட ஒரு மாதிரி ஃபன்னி வேல போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு டைரக்டரா இருக்காரு. இவர் ப்ரொடியூசருக்கு கொடுக்குற டார்ச்சர்னாலே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ப்ரொடியூசரோட பொண்ணு தான் கயாடு லோகர். சோ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த படத்தை தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க கயாடு. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாச்சா, இந்த படத்தை முடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு கம்ப்ளீட் காமெடி என்டர்டெய்னரா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா காமெடிகள் அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு அந்த சம்பத் போஷன், அதாவது ஜூனியர் என்டிஆர் அறிமுகப்படுத்துற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினை தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போவாரு. சோ அப்ப நடக்கக்கூடிய சில காட்சிகள் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அண்ட் ஆங்காங்கே அந்த ஒன்லைன் காமெடிகள் அப்படின்றதும் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மத்தபடி நிறைய இடங்கள்ல அந்த காமெடிகள் அப்படின்றது ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இந்த டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் சினி ஃபீல்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலேட்டபிளா இருந்திருக்கலாம். பட் காமன் ஆடியன்ஸா பார்க்கும்போது பெருசா அது கனெக்ட் ஆகல அப்படின்னே சொல்லுவேன். விஸ்வக் சென்னை ஒரு விதமான கேர் ஃப்ரீ பர்சனா இதுல காட்டியிருப்பாங்க. ஒரு சில கிரிஞ்சான எமோஷனல் காட்சிகள் வர மாதிரி இருந்துச்சு. அதை நேக்கா அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஓவரால் இதோட காமெடிகள் எல்லாம் கம்ப்ளீட்டா கிளிக் ஆயிருந்தா ஒரு பக்கா காமெடி என்டர்டெய்னரா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். இப்போதைக்கு ஒரு ஓகேஷான காமெடி மூவி தான். டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் 2.4 out of 5. அடல் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.